اسمبلی ہال پر سناٹا طاری ہو گیا. سارے مسلمان علماء کو پانی پلا پلا کے مارا اور قادیانیوں کی اپیل کو خارج نہیں کروا سکے اور اپنی تصدیق کروا لی. بسم اللہ الرحمن الرحیم وعد اللہ الذین آمنوا منکم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற பகுதியில் சகோதரர் லபீஸ் ஷஹீத் அவர்களின் மீட்பரை எதிர்பார்ப்பது என்பது மந்தை மனோநிலையின் வெளிப்பாடு என்ற கருத்தை குறித்து பார்த்தோம். மீட்பர் என்பதே தவறான ஒரு பாத்திரம் அல்லவென்பதையும், ஒரு சூப்பர்மேனாக வருகின்ற, நம்மையெல்லாம் சோம்பேறி ஆக்குகின்ற ஒரு கற்பனை மீட்பரை எதிர்பார்ப்பது தான் ஆகக் கேடு விளைவிக்கும் நம்பிக்கை என்பதையும், அத்தகைய ஒருவரைத்தான் லபீஸ் ஷஹீது அவர்கள் சார்ந்திருக்கும் சமுதாயமும் அவருடைய தேவந்தி மௌலானாக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதையும் ஆதாரத்துடன் விளக்கினோம். இந்த வீடியோவில் அவர் பெருமிதத்துடன் எடுத்துக் கூறுகின்ற மௌலானாக்களின் அஹ்மதியத்திற்கு எதிரான முயற்சிகளை குறித்து பார்ப்போம். அந்த மௌலானாக்களை பட்டியலிட்டு கூறும் சகோதரர் அதே வேளையில் தன்னை தேவ்பந்தி என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவும் தவறவில்லை. ஆனால் சகோதரர் தன்னையும் அறியாமல் தான் யாரை தூக்கிப் பிடித்தாரோ அவர்களையே முகங்குப்புற கீழே விழவும் செய்துவிட்டார். எவ்வாறு என்றால், இந்த மௌலானாக்கள் எவ்வளவோ செய்துள்ளார்கள் என்று கூறியவர் அவர்களால் எந்த சல்லி காசுக்கும் பயனில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாமா இக்பாலின் கருத்தையே நாம் முன் எடுக்க வேண்டும் என்று கூறி அந்த மௌலானாக்களுடைய முயற்சிகள் படு தோல்வி என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டார். அந்த எதிரி மௌலானாக்களின் போலி இறையியலும் பொத்தல் விழுந்த கூட்டு நாட்ட சக்தியும் இறைவனால் நியமிக்கப்பட்ட கலீப்பாவின் கீழ் நின்று போராடும் அகமதி முஸ்லிம்களின் உண்மையான இறையியல் மற்றும் கூட்டு நாட்ட சக்தியின் முன் மண்டியிட்டது என்பதைத்தான் இந்த பகுதியில் பார்க்கப் போகிறோம். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக 1974 பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் சாட்சியாக இருக்கின்றன. அன்றைய நாட்களில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுடைய முல்லாக்களும் அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும், அதாவது 72 பிரிவுகளைச் சேர்ந்த முல்லாக்களும் தங்களுடைய கூட்டு நாட்ட சக்தியின் வலிமையை அகமதியத்திற்கு எதிராக பிரயோகித்தார்கள். அவர்களுடன் அந்த நாட்டின் பாராளுமன்றமும் சட்டத்துறையும் காவல்துறையும் முடுக்கிவிடப்பட்டன. இவர்கள் அனைவரும் ஒரு பக்கம். அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் 3வது கலீப்பா ரஹிமஹுல்லா மற்றும் அவர்களுடைய 6 சீடர்கள் 5 பேரைக் கொண்ட ஒரு சிறிய குழு மறுபக்கம் என்று இந்த விவாதங்கள் நடைபெற்றன. இந்த விவாதத்தில் அல்லது விளக்கம் கூறும் நிகழ்வில் ஜமாத்தின் 3வது கலீப்பா ரஹிமஹுல்லா அவர்கள் எதிரிகளுடைய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தூள் தூளாக்கினார்கள். அவர்களின் போலி தன்மையையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் வெளிச்சமிட்டு காட்டினார்கள். உண்மையில் இவர்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணம், இவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூடவில்லை. தங்கள் கூட்டு நாட்ட சக்தியையும் அதற்காக பயன்படுத்தவில்லை. மாறாக உண்மையை ஒழித்திட வேண்டும், அதன் குரல் வளையை நிறுத்திட வேண்டும் என்பதற்காகவே வந்திருந்தார்கள். இவர்கள் ஹஸ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பை பொய்ப்படுத்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் எழுந்து நின்றார்கள். இறைவனின் ஜமாஅத்துடன் போர் புரிய எழுந்து நின்றார்கள். நாட்ட சக்தியும் கூட்டு நாட்ட சக்தியும் நல்ல விடயங்கள் தாம். இறைவனால் மனிதனுக்கு அருளப்பட்ட மகத்தான ஆயுதம் வில் பவர் என்று சொல்லப்படக்கூடிய நாட்ட சக்தி. இதனை மனிதன் இழப்பதால் எவ்வாறு தீமையில் விழுந்து விடுகின்றான் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் 2வது கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வே ஆஃப் தி சீக்கர்ஸ் என்ற நூலில் அழகாக விளக்குகின்றார்கள். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆனால் அஹ்மதியத்தின் எதிரிகள் போலியான கூட்டணி ஒன்றை அமைத்தனர். தாங்களே ஒருவருக்கொருவர் பரம எதிரிகளாக வாழ்ந்து கொண்டு ஒருவர் இன்னொருவரை காஃபிர் என்று அழைத்துக் கொண்டு காதியானிகளை ஒழிக்க ஒன்று கூடுவோம் என்று கூவினால் அது வெற்று கூவல்தானே? ஒன்றுபடுவோம், கூட்டு நாட்ட சக்தியை பயன்படுத்துவோம் என்று நமது காலத்தில் ஓங்கி முழங்கும் லஃபீஸ் ஷஹீது போன்றவர்கள் கூட தம்மை தேவ்பந்தி என்று பிரித்துக்காட்ட தவறாத பொழுது இவர்களின் எதிரிகளாகிய பரேல்விகளுக்கும் ஷியாக்களுக்கும் தங்கள் கொள்கைகளுக்கு பிரியா விடை கொடுத்துவிட்டு இவரைப் போன்றோருடன் ஒன்றுபடுவதற்கு என்ன தேவை வந்துவிட்டது? நீர் அவர்களை ஒன்றுபட்டிருப்பதாக காண்கின்றீர். ஆனால் அவர்களின் உள்ளங்கள் சிதறிக் கிடக்கின்றன. இதற்கு காரணம் அவர்கள் அறிவற்ற மக்களாக இருப்பதேயாகும் என்னும் திருமறை வசனம் இவர்களுடைய அகநிலையை அப்படியே துல்லியமாக படம்பிடித்து காட்டுகிறது.
இதன் காரணமாக இறைவனால் எழுப்பப்பட்ட இக்காலத்தின் மஹ்தியின் கலீஃபாவின் கீழ் ஆத்மிக தலைவரின் கீழ் தங்களுடைய நாட்ட சக்தியை கூட்டு நாட்ட சக்தியாக மாற்றியிருந்த அந்த சிறிய குழுவினர் இவர்கள் மீது வெற்றி கண்டார்கள். அதற்கு இந்த ஆலிம்களின் வீடியோவே சாட்சி. இதில் ஒரு நகைமுரண் என்னவென்றால் அஹ்மதி முஸ்லிம்கள் முன் தோல்வியடைந்த முல்லாக்களின் இன்றைய வாரிசுகள் எல்லா பழியையும் லஃபீஸின் மனம் கவர்ந்த தேவந்திகள் மீது போடுவதுதான். இவர்களுடைய ஆட்களே கூறிய சாட்சியங்களை கொண்டவைதான் இந்த வீடியோ துணுக்குகள். வாருங்கள் காண்போம். सफ़े की तकरीबन किताब अपने बयान को किताब की सूरत में छापा, वहां आए और असेंबली हाल में अपना 200 सफ़े का बयान मुकम्मल तौर पर पढ़कर सुनाया, जिसमें उनका पूरा मौक़िफ़ मौजूद था। हमने बड़े गौर से सुना, इत्मीनान से, सब्र से। उसके बाद ये दुरुस्त है कि हमें भी तशवीश लाहिक हुई कि उसकी तकरीर के बाद मेंबरों पर कुछ असर था। और मैंने पहले भी आपको सुनाया था कि जब वो आए थे तो दाढ़ी सफेद लंबी, जाकर देख लो, सफेद सफेद कवरी पंकज और कमीज सलवार। इस सूरत में जब वो असेंबली के अंदर पहली मर्तबा दाखिल हुए और मेंबरों ने देखा, और मेंबरों की अक्सरियत इससे पहले नहीं देखा था, और मैं भी उन्हीं में शामिल था, तो हमें घूर घूर कर कहने लगे कि देखो ये दाढ़ी सफेद और तुम कहते हो काफिर है। हद हो गई, हद हो गई। ये पगड़ी और तुम कहा ये शक्ल काफिर की है। मौलवी साहिबान तुम भी अजीब बातें करते हो, ये काफिर की शक्ल हो सकती है। ये ज़हन था। अगर आप भाई ईमान का ताल्लुक, इस्लाम का ताल्लुक शिकल दाढ़ी से नहीं है, अकीदे से है। गरज ये जब वो अपने बयान में जनाब नबी करीम अलैहिस्सलातु वस्सलाम का इसमें गिरानी जिक्र करते थे तो दरूद भी साथ पढ़ते थे। जब वो दरूद पढ़ता था तो इस तरह मिंबर में कहते देखो हुजूर को दरूद भेज रहा है, तुम कहते काफिर। कभी कभी वो कुरान करीम की आयतें भी उस बयान में पढ़ता था तो मेंबर कहते कि देखो कुरान की आयतें पढ़ रहा है, तुम कहते हो कि काफिर। तो ज़हन इस तरह बना। तशवीश इसलिए थी कि ये एक आखिरी वक्त है, मौका है। अगर इस वक्त असेंबली ने जब मसला पेश है सामने, इन्हें गैर मुस्लिम करार ना दिया और मुसलमान करार दे दिया खुदा न खास्ता, तो फिर ये मसला उलझ गया। उमर हाँ अच्छा, नवाए वक्त इन्होंने मुझे हवाला दिया, उससे मैं कहना चाहता था मगर मेरे पास हवाला नहीं था। अच्छा वो आपने दे दिया, मेरे जहन में ये था। जब जमात अहमदिया के खिलाफ ये फैसला हुआ कि पाकिस्तान की नेशनल असम्बली जिसमें तमाम फिरकों के नुमाइंदे मौजूद हैं, उन्होंने मुत्तफ़क़ अलैह तौर पर यह फैसला किया है कि ये सारे मुसलमान और सिर्फ जमात अहमदिया दायरा इस्लाम से खारिज है। इस फैसले का ऐलान नवाए वक्त लाहौर 16 अक्टूबर 1974 को इन अल्फाज में किया गया। कादियानी मसले का हल और चंद दिलचस्प हक़ाइक़। इस्लामी तारीख में इस कदर पूरे तौर पर किसी अहम मसले पर कभी इजमा नहीं हुआ। इस फैसले की एक ख़ास अहमियत यह है कि इस पर इजमाए उम्मत बिल्कुल सही तौर पर हुआ। इस्लाम की सारी तारीख में इस कदर पूरे तौर पर किसी अहम मसले पर कभी इज्तिमाई उम्मत नहीं हुआ। इजमाए उम्मत में मुल्क के सब बड़े से बड़े उलमाए दीन और हामिलान शरअ मतीन के अलावा तमाम सियासी लीडर और हर ग्रुप के सियासी रहनुमा कमा को मुत्तफ़िक़ हुए और सूफियाए कराम और आरिफीन बिल्लाह बरगज़ीदगान ने तसव्वुफ़ और तरीक़त को भी पूरा इत्तफ़ाक़ हुआ
قادیانی فرقے کو چھوڑ کر جو بھی 72 فرقے مسلمان یہاں تان ٹوٹ گیا. کیٹ از آؤٹ آف دا بیگ. اس کے اندر ہنسی آتی ہے دیکھ کے اتنی بڑی بڑی بنیادیں ایسے دعوے بنائے تمام علماء شرع متین اور صوفیاء بزرگ و کرام. قادیانی فرقے کو چھوڑ کر جو بھی 72 فرقے مسلمانوں کے بتائے جاتے ہیں سب کے سب اس مسئلہ کے حل پر متفق اور خوش ہیں. اب بتائیں اپنا 72 ہونا مان گیا کہ نہیں؟ 72 ہونا مان گئے. فتویٰ اپنا لگائیں گے یہ محمد رسول اللہ کا فتویٰ چلے گا. اب بتاؤ انہوں نے 72 ہونا تسلیم کر لیا, ہم بھی مان گئے, مگر فتویٰ 72 پر صرف رسول اللہ صلی اللہ علیہ وسلم کو چلے گا. اسی لیے اس فیصلے سے پہلے اس کا حوالہ دے کر اس وقت کے ہمارے امام حضرت خلیفۃ المسیح ثالث نے نیشنل اسمبلی میں بیٹھ کر ان کو مطلبہ کیا تھا کہ دیکھو تم نے خدا کے نام پر یہ حکومت لی ہے, محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے کلمہ پڑھ کے یہ حکومت لی ہے, تم اجتماعی طور پر حضور اکرم کے فیصلے کے خلاف بغاوت نہ کرو. تمہیں یہ تو حق ہے کہ تم میں سے ہر فرقہ یہ کہے کہ ہم جماعت ہیں باقی 72 ہیں, مگر یہ حق نہیں ہے کہ اپنے آپ کو 72 بھی کہو اور جنتی بھی قرار دو. یہ وارننگ سن کر پھر یہ اعلان ہوا ہے. اب آپ فیصلہ فرما لیں خود ہی. جس وقت اسمبلی کے فلور پر مرزا ناصر جو قادیانیوں کا سب سے بڑا امام تھا اسے بلایا گیا کہ ہم تجھے کافر قرار دینے لگے, آ کر اپنی صفائی پیش کر, تو معلوم ہونا چاہیے آپ کو مرزا ناصر نے اپنی بغل سے نیچے سے کتاب نکالی. اس وقت دیوبندی حضرات کے بہت بڑے بزرگ مفتی محمود صاحب وہ زوردار تقریر کر رہے تھے کہ یہ کافر ہیں, یہ کافر ہیں. مرزا ناصر نے کہا اٹینشن پلیز, مفتی محمود صاحب آپ کون ہیں؟ کہا دیوبندی. کہا یہ قاسم نانوتوی صاحب کون ہیں؟ کہا ہمارے آقا و مولا, ہمارے شیخ, ہمارے بزرگ. تو اس نے کتاب نکالی تخزیر الناس. اس نے کہا آپ کے شیخ صاحب نے تو لکھا ہے اگر نبی پاک کے بعد کوئی اور نبی آ جائے تو حضور کی ختم نبوت میں فرق نہیں پڑتا. تو حضرت صاحب اگر مرزا قادیانی نبی آ گیا تو پھر تمہیں کیا تکلیف ہو گئی؟ تمام اسمبلی ہال پر سناٹا طاری ہو گیا. تمام اسمبلی ہال پر سناٹا طاری ہو گیا. بھٹو صاحب ادھر ادھر دیکھ رہے, اب ساروں نے سر نیچے دیے, اب ساروں نے سر نیچے دیے. مرزا ناصر نے کہا کہ ہمارے سے پہلے تم دیوبندیوں کے اوپر فتویٰ لگے گا. دنیا نے دیکھا اسمبلی کے ریکارڈ میں موجود ہے 80 گھنٹے تک پاکستان کی قومی اسمبلی میں آرڈیننس پاس کرنے کے لیے جھوٹے نبی کے جھوٹے خلیفہ نے سارے مسلمان علماء کو پانی پلا پلا کے مارا. سارے مسلمان علماء کو پانی پلا پلا کے مارا. سارے مسلمان علماء کو پانی پلا پلا کے مارا. پانی پلا پلا کے مارا. اور جب فیصلہ نہیں ہو سکا, ہم سے خیر نہیں ہو رہا ہے, ہم اسے شکست نہیں دے سک رہے ہیں, جو دلیل ہم لاتے ہیں وہی دلیل یہ پیش کر دیتا ہے. ہم نے سب سے بڑی دلیل یہ دی تھی کہ بہت توجہ, ہم نے سب سے بڑی دلیل یہ دی تھی کہ نبی وہاں سے بن کر آتا ہے, یہاں آ کر نہیں بنتا. تیرا نبی تو یہاں آ کر نبی نبوت کا دعویٰ کر رہا ہے, تو تیرا نبی جھوٹا ہے. ہمارا محمد رسول اللہ سچا ہے, وہ وہاں سے بن کر آیا. اس نے سیرت کی کتابیں شام سے لے کر امام بخاری تک, امام بخاری سے لے کر شبلی نعمانی تک ساری سیرت کی کتابیں مسلمان مولویوں کے سامنے رکھ دی کہ کیسے کہتے ہو کہ نبی وہاں سے آتا ہے. تم ہی نے تو سب نے مکھی پر مکھی بٹھائی, فلاں دن پیدا ہوئے نبی نہیں تھے, فلاں کی گود میں آئے نبی نہیں تھے, جوان ہوئے نبی نہیں تھے, بکریاں چرائی نبی نہیں تھے. مدینہ کمال تجارت تم مسلسل لکھتے آ رہے ہو. بچپن گزارا نبی نہیں تھے, لڑکپن گزارا نبی نہیں تھے, جوان ہوئے نبی نہیں تھے, غار حرا میں عبادتیں کی نبی نہیں تھے, پہلی وحی آئی نبی نہیں تھے. آپ نے غور ہی نہیں کیا ہے لکھنے کا. پہلی وحی
वही आई, फरिश्ता आया, कहा इतना बिस्म रब्बिक लज़ी खलक़, तो उस वक्त भी नहीं समझे। बेसाख्ता कहा कि मैं पढ़ा लिखा नहीं हूँ, तुम्हारी किताबों में लिखा हुआ है। तो अगर 40 बरस के बाद यहाँ से दलील को रद्द किया, मैं छोड़ रहा हूँ सारा मजमून, यहाँ से दलील को रद्द किया, फौरन उलमा कहते हैं हमने तो ये भी दलील दी कि नबी नूर होता है, नबी मासूम होता है, नबी नूर होता है, नबी मासूम होता है। उलमाए देवबंद की सारी किताबें मिर्जा नासिर अहमद ने उनके मुंह पर दे मारी कि नबी अगर नूर होता है तो ये आज तक लिखते आ रहे हो इस आयत की तफसीर में, क्या ना बशर हूँ मुझको गुमजू है नैया, मैं तुम्हारी तरह बशर हूँ। ऐ मुसलमान मौलवियों, अगर तुम्हारा नबी तुम जैसा हो सकता है तो मेरा गुलाम अहमद तो तुमसे बहुत अच्छा है। कादियानियों ने अपील की थी, कादियानियों ने वफाकी शरी अदालत में। ये जितने मैं बता रहा हूँ फैसले सब सरकारी तौर पे छपे हुए हैं, PLD में, PLJ में, सुप्रीम कोर्ट, हाई कोर्ट, वफाकी शरी अदालत के तारीखी फैसलों के सरकारी रिकॉर्ड में छपे हुए हैं, किताबों में भी हैं। 1984 में वफाकी शरी अदालत में कादियानियों ने अपील दायर की कि हमें हमारी इबादतगाहों का नाम मस्जिद रखने से रोका जा रहा है, हमें कलमा पढ़ने से रोका जा रहा है, अजान से रोका जा रहा है, वगैरह वगैरह। जो शायर इस्लाम थे इनके इस्तेमाल की इजाजत दी जाए, मुस्लिम अक़लियत हमें मजहबी आज़ादी दी जाए, उसमें मुदाखलत क्यों की जा रही है? मजहबी आज़ादी दी जाए, ये हमारा मजहब है, हमारे शायर हैं, तो हमें इजाजत दी जाए, उसमें मुदाखलत न की जाए, ये आइन है पाकिस्तान का। ये केस था, इस पर पूरे मुल्क के ये सारे उलमा पेश हुए, चोटी के। जब ये पेश हुए, पूरी समाअत हो चुकी, तो मैं अल्लाह को गवाह बनाकर बता रहा हूं, ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह, ये सारे शिकस्त खा गए। अब ये अंदर की स्टोरी है, मैं आपको आज अंदर की बात बता रहा हूं। और कादियानियों की अपील को खारिज नहीं करवा सके और अपनी तज़हीक करवा ली। इसमें वो तहफ़्फ़ुज़ नामूस रिसालत वाले भी थे, तहफ़्फ़ुज़ ख़त्म नबूवत वाले भी थे, उलमाए देवबंद भी थे, अहले हदीस भी थे, अहले सुन्नत भी, सारे थे। अदालत के जो सवाल थे जो कादियानियों ने उठाए थे, उनमें से किसी एक का भी जवाब नहीं दे सके। अदालत के जो सवाल थे जो कादियानियों ने उठाए थे, उनमें से किसी एक का भी जवाब नहीं दे सके। ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, லஃபீஸ் ஷஹீத் சாஹிப் அவர்களின் மனம் கமர்ந்த மௌலானாக்களும் தோல்வி கண்டார்கள். இவர் எடுத்து வைக்கும் போலியான கூட்டு நாட்ட சக்தியும் தோல்வி கண்டது. எந்த கூட்டம் பலவீனமான கூட்டம், எதிர்ப்புணர்வு அற்ற மழுங்கடிக்கப்பட்ட கூட்டம் என்று லஃபீஸ் ஷஹீத் கோபத்தை கக்குகின்றாரோ, எதிர்ப்புணர்வை கொட்டுகின்றாரோ, அந்த அஹ்மதியா முஸ்லீம் இயக்கம் இவர்களுடைய முயற்சியை மண்ணை கவ வைத்து விட்டது. ஒட்டுமொத்த அரபி கோத்திரங்களும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறிய முஸ்லிம் ஜமாத்தின் முன் மண்ணை கவ்வியது போல் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இவர்களால் இப்பொழுது அறிவற்ற, நியாயமற்ற, நீதியற்ற அடக்குமுறை சட்டங்களையும், கொடுங்கோல் சட்டங்களையும், வன்முறையையும், கொலைவெறி தாக்குதல்களையும் மட்டுமே அஹ்மதி முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்த முடிகின்றது. இவர்கள் பார்வையில் பலவீனமான கூட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அஹ்மதி முஸ்லிம்களின் சிறிய ஜமாத் இவை அனைத்தையும் மீறி இன்று உலக அளவில் பரவி வருகின்றது. இஸ்லாமிய பிரச்சாரத்தை அமைதியான முறையில் செய்து வருகின்றது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கூட்டு நாட்ட சக்தியை பிரயோகிப்பதற்கும் உண்மையான இறை ஏழை கண்டறிவதற்கும் ஒரு இமாம் என்னும் ஆத்மீக தலைவர் நிச்சயம் தேவை. ஒரு தலைமை இல்லாமல் ஒரு கூட்டத்துடைய நாட்ட சக்தியை கூட்டு நாட்ட சக்தியாக மாற்றவே முடியாது. தத்துவ ஞானம் படித்த லஃபீஸ் ஷஹீத் சாஹிப் அவர்கள் இதனை நன்றாக அறிந்து கொண்டே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தால் நாம் என்னதான் செய்ய முடியும்? அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை தவிர. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.